நினைக்கிறேன். என் பேத்தி கெட்டிக்காரி. நான் சொன்னதை அப்படியே செஞ்சு முடிச்சுட்டாளே. பொண்ணு யாருன்னு பாக்குறீங்களா? என் பேத்தி, என் மகனோட பொண்ணு. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த பட்டமா ஆறுண்டு? கர்மத்தை செஞ்சுபிட்டு காதவழி ஓடிட்டா விட்டுருமா? விதைச்சது முளைக்கணும், முளைச்சது விளையணும், விளைஞ்சத மறுபடியும் விதைக்கணும், விதைச்சது மறுபடியும் முளைக்கணும். இதுதான் என் மனுஷ பிறவியோட லட்சணம். மனுஷன் தான் செத்து போவானே தவிர மனசறிஞ்சு விதைச்ச உறவு சாகாதியா. இதுக்கு அப்புறமாவது ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. நீ என்கிட்ட பேச மாட்டியா? எதுக்காக இந்த ஊருக்கு வந்த? எதுக்காக என் வீட்டுக்கு வந்த? எதுக்காக என் மேல ஆசைப்பட்ட? நான் சொல்றேன் ஐயா, உங்க அப்பா ஒரு துரோகி. அநியாயமா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டாரு. பாட்டி, நம்ப முடியல இல்ல? உங்க ஆத்தா செத்துட்டான்னு சொல்லி ஒண்ணு இந்த உலகத்தை நம்ப வச்சிருக்காரு. உங்க ஆத்தா சாகலையா, உசுரோட தான் இருக்கா. பாட்டி, எங்க அம்மா எங்க இருக்காங்க பாட்டி? எங்க இருக்கான்னு கேட்காதையா, எப்படி இருக்கான்னு கேளு. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லையா, இந்த 20 வருஷமா பச்சை பிள்ளை அழுகிற சத்தத்தை கேட்டா போதும் உங்க ஆத்தாளுக்கு பித்து பிடிச்சிரும். ஊர்ல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் என் பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு அலையிறாயா. எப்படி இருந்தவது? தருவைந்தாரே ஒரு வனப்ப தட்டுந்தாரே, நீ ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வட பக்கம் போவோம். ஒத்தருவாய் வேணாம், வனப்ப தட்டும் வேணாம், ஒத்துக்கிற மாட்டே நீ ஒதுக்கி நில்லு மாமாவே. ரூபாய்ந்தாரே ஒரு பதிக்கஞ்சங்கிலிதாரே, பச்சை கிளி வாடி நல்ல படப்பு பக்கம் போவோம். சாவி கொத்தும் கையில தாரே, 10:30 மணிக்கு மேல நீ வெத்தல காட்டுக்கு வாடி. ஓ சொத்து சோகேனா ஏ புத்தி கட்ட மாமா, மஞ்ச காலி போதும் மடியில நான் வாரேன்.
புள்ளைய கொடு, நான் கொடுக்க மாட்டேன். கொடு, என் புள்ள கொஞ்சம் கொஞ்சம் நான் கொடுக்க மாட்டேன். கொடு, புள்ளைய கொடு, புள்ளைய கொடு. ஐயோ, கையில என்ன நான் காட்ட மாட்டேன். பாருங்க, அப்படி எனக்கு கோவம் நான் காட்ட மாட்டேன். பேச மாட்டேன். மல்லிகைப்பூவு. மல்லிகைப்பூனா உனக்கு அவ்வளவு இஷ்டமா? எல்லா பூ மேலயும் இல்ல, இந்த பூ மேல மட்டும்தான். இந்த பூ மேலையா? இந்த பூல அப்படி என்ன இருக்கு? வயிறு நிறைய பசி இருந்தாலும் மனசு நிறைய கவலை இருந்தாலும் புருஷன் கையால ஒரு முழம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தா அத்தனை பஞ்சா பறந்துருங்க. அப்ப இத நானே என் கையால உன் தலையில வச்சு விட்டா புருஷன் மேல ஆசை வரும். அப்படியா? அண்ணே, ஒரு பணியாரத்தை வாயில வைக்க விட மாட்டேங்கிறாங்களே. வாடா ஒத்தக்கண்ணா. என்ன உங்களை ஊரெல்லாம் தேட்டோண்ணே, எங்கேயுமே இல்லைங்கண்ணே. இங்க இருக்கல்ல, எதுக்கு தேடின? உங்க ஞாபகத்தை ஏதாவது வாங்கிட்டு போலான்னு வந்தேனே. ஏன்டா வர்றவருக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு நான் என்ன குறைவல்லா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுண்ணே. நீங்க பெரிய வித்வானண்ணே. நீங்க பெரிய மேதண்ணே. ஓ, சுத்துப்பட்டி கிராமத்துல உங்களுக்கு ஈடுன யாருமே இல்லைண்ணே. அடடா, சரி, இந்தா இந்த பணியாரம் தின்ட்டு போ. பணியாரம் தின்னவனே தெரிச்சு போகண்ணே. அப்படியா? அப்போ உடம்பு மூடுறதுக்கு சட்டை இல்லாம இருக்கிற, என் கூட வா, ஒரு சட்டை வாங்கி தரேன். சட்டை விட கொஞ்ச நாள் கிழிஞ்சு போகண்ணே. காலுக்கு செருப்பு இல்லாம இருக்கிற, இந்த செருப்பு போட்டுக்கோ. செருப்பு கூட அறுந்து போகண்ணே. அப்ப என்னடா கேக்குற? ஊர்ல எல்லாரும் என்ன ஒத்த கண்ணா ஒத்தானு சொல்றானே. கொடுமடா, இந்த ஒத்த கண்ணால ஊர்ல இருக்கிற பொண்ணெல்லாம் ரசிக்க முடியலண்ணே. இது அதை விட கொடுமடா. உங்ககிட்ட 2 கண்ணு இருக்கலண்ணே. இருக்க, அதுல ஒரு கண்ணு நோண்டி எனக்கு கொடுங்கண்ணே. எது? இந்த 2 கண்ணுல ஒண்ணு நோண்டி கொடுத்தா அந்த நொல்லையில வச்சு அமுக்கிக்குவேன். அந்த துணியை வச்சு என்கிட்ட கொடுத்துவேன். அதை கட்டிட்டு அறையணும். ஆஹா, என்ன புத்தாத்தனமா பிறந்திருக்கீங்கடா. வாடா வாடா. பாரு, திரும்ப என்ன நல்லா பாரு, கண்ணை காட்டு. ஐயோ, இருந்த ஒரு கண்ணு போச்சு. ஐயோ, போச்சா? இப்ப கரெக்டா இருக்கும். போ, இனிமே செத்த கண்ணான்னு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு யாருக்காவது கண்ணு வேணுமா? யாருக்குமே வேண்டாமா? உங்க ஊர் திருவிழாவுக்கு யார் ஆடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களாப்பா? என்னத்தை முடிவு பண்றது? நம்ம ஊர் திருவிழான்னா பழனிசாமி தான் ஆடுறது முடிவு பண்ண விஷயம் தானே. இந்த வருஷம் பழனிசாமியோட ஆட்டம் கிடையாது. கிழக்குச்செம்மில இருந்து பெரிய ஆட்டக்காரி காந்தாமணி ஏற்பாடு பண்ணிருக்கோம்ல. ஐயா, எங்க அப்பா இருந்த வரைக்கும் அவர் ஆடினாரு. அவருக்கு அப்புறம் நானு, எனக்கு அப்புறம் என் மகன். பரம்பரை பரம்பரையா நீங்க தானே எங்களை கூட்டி அந்த ஆட வச்சு பெருமைப்படுத்துறீங்க. இப்போ என் மகன் என்னை விட்டு போயிட்டாங்கிறதுக்காக இன்னொத்தி கூட்டி அந்த ஆட வைக்கலான்னு சொல்றீங்களே, அது எனக்கு கௌரவ பிரச்சனை இல்லைங்களா? ஏயா, காசு கொடுக்கறது நாங்க யார வேணாலும் ஆட வைப்போம். அதை கேட்கறதுக்கு அனாரியா? கூத்தாடிகளுக்கு ஏரியா கௌரவம் எல்லாம். ஏய், யார பார்த்து என்ன வார்த்தை பேசுறீங்க? கூத்தாடினா அவளை கேவலமா போச்சா உங்களுக்கு? ஏய், நீங்க இந்த ஊருக்கு பிரசிடென்ட், 18 பட்டிக்கு பிரசிடென்ட் நானு. ஆனா இந்த ஊரை விட்டு வெளியே போனா உங்களையும் என்ன ஒரு பய மதிக்க மாட்டான். ஆனா அவன் மிதிக்கிற மண்ணெல்லாம் மதிப்புடா. நாளைக்கு நீயோ நானோ செத்து போயிட்டா சொந்த மண்ணுக்கே தெரியாதுடா. அவன் செத்து போயிட்டா உலகத்துக்கே தெரியும்டா. உங்களாலையும் உங்க பணத்தாலையும் ஒருத்தரை சந்தோஷப்படுத்த முடியுமாடா? அவனால உலகத்தையே சந்தோஷப்படுத்த முடியும்டா. அவனை ஆதரிக்கலனாலும் பரவாயில்ல, அவமானப்படுத்தாதீங்கடா. டேய், இந்த வருஷம் திருவிழாவில பழனிசாமி தான் ஆடுறான்.
கிழக்கு காந்தாமணி வரட்டுமியா, அவ கூட பழனிசாமி ஆடட்டுமியா, அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள இந்த ஊர்ல நிரந்தரமா ஆட்டுமியா. அப்படியா? போட்டியை நடத்துங்கடா, பாத்துருவோம். பயா கோவாலு தராதரம் தெரியாத பசங்க. முதல்ல இவனுக்கு ஒரு முடிவு கட்டும்டா. ஐயா, ஐயா, நீங்க எவ்வளவு பெருந்தன்மையானவர்னு இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். அனாவசியமா உங்க மேலேயே சந்தேகப்பட்டுட்டு நீங்க சாமியா. எந்திரிடா. இப்ப புலம்பி என்னடா பிரயோஜனம்? நீங்க ஒழுக்கமா வாழ்ந்தாலும் ஊரே உங்களை பார்த்து சந்தேகப்படும். நீங்களே உங்களுக்குள்ள சந்தேகப்பட்டா அப்புறம் எப்படிடா? நீ சந்தேகப்பட்டதுனால எப்பேற்பட்ட பொண்டாட்டி இழந்த. ஒரு பொண்டாட்டிக்கு ஊருக்குள்ள மரியாதை கிடைக்கணும்னா அது அவ புருஷன் சொல்ற சொல்லுதான் இருக்கு. என் பொண்டாட்டி நல்லவன் புருஷன் சொன்னான்னா ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவளை நல்லவன் ஏத்துக்குவாங்க. அவனே அவளை கெட்டவன் சொன்னா அப்புறம் எப்படிடா? ஊருக்குள்ள அவளை யாராவது மதிப்பாங்களா? புருஷனால பொண்டாட்டிக்கு பெருமை கிடைக்கணும், பொண்டாட்டியால புருஷனுக்கு நிம்மதி கிடைக்கணும். இதுல எது குறைஞ்சாலும் வாழ்க்கை நாசமா போயிடும்டா. இத்தனை வருஷம் பொண்டாட்டி இல்லாம பொழைச்சியே, என்னத்தை சாதிச்ச? நீ வாழ்ந்தது வாழ்க்கையா? நீ குடிச்சது கஞ்சியா? நீ உறங்குனது உறக்கமா? உனக்குன்னு அழுகிறதுக்கும் உனக்குன்னு துடிக்கிறதுக்கும் ஒரு நாதி இருக்கா? டேய், ஆத்தா இல்லாதவன் அனாதை, அப்ப இல்லாதவன் குருட, பொண்டாட்டி இல்லாதவன் பொணம்டா. இனிமேலாவது பொண்டாட்டியோட அருமை தெரிஞ்சு அவளை கூட்டு வந்து புத்தியோட போழ. நான் வாரேன். அடியாத்தே, வாங்க அப்படின்னு 20 வருஷம் கழிச்சு இப்போ அது வந்தீங்களே, உள்ள வாங்க வாங்க. ஏன் பொண்டாட்டி பார்க்கணும்? ஆத்தாத்தா, பாரிசாதா பாரிசாதா, இங்க ஓடியா ஓடியா வாத்தா. உனக்கும் நாக்கினக்கும் தொடர்பாமல. இது மத்தவங்க சொன்னா போய் இருக்கலாம். சொன்னவன் புருஷன் ஆச்சாத்தா, நம்பாம இருக்க முடியுமா? உன் புருஷன் உன்னை வேணாம் தானமுல்ல, பேசாம ஏன் கூட வந்துரு. நான் கூட இத்தனை நாள் உன்னை நல்ல பலன் சொல்லி விட்டு போட்டேன் தாயே. அதான் இல்லைன்ற உன் புருஷன் ருசி பண்ணிவிட்டான்ல. என்னடி குத்துக்களுக்காக நிக்கிறவ? இம்புட்டு வருஷம் கழிச்சு உன்னை பார்க்கணும் வந்திருக்காங்க. வாய் திறந்து பேசுறி, வாங்கன்னு கூப்பிடுறி. என்னடி மூஞ்சி திருப்பிக்கிட்ட? கூப்பிடுறி. நான் உசுரா நினைச்ச ஆட்டத்தை ஆயுச பூரா ஆட விடாம பண்ணாரு. நடத்த கேட்டவன் இந்த ஊரைய பேச வச்சாரு. அது மட்டும் இல்லாம உசுர புடுங்குற மாதிரி என் பிள்ளைய புடுங்கிக்கிட்டு 20 வருஷமா கிழக்கச்சி ஆடைய விட்டாரு. ஒரு தாய் பெத்த பிள்ளைக்கு பால் கூட கொடுக்க முடியலன்னா அது எவ்வளவு பெரிய கொடுமை. இவ்வளவு கொடுமை செஞ்ச புருஷன் இனிமே எனக்கு எதுக்குமா? கரையேறாதவங்கிற பேர் இல்லாம புருஷன் கட்டிட்டு, மலடிங்கிற பேர் இல்லாம பிள்ளையும் பெத்துட்டு, அது போதுமா எனக்கு? அவரை பத்தி உனக்கு தெரியாதுமா? அவர் பொண்டாட்டி வேணும்னா என்ன தேடி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல, அவருக்கு எப்பவுமே பொண்டாட்டி பிள்ளைங்க தேவையில்லம்மா. நாளைக்கு நடக்க போற போட்டியில கிழக்கு சின்ன காந்தாமணிக்கிட்ட தோத்து போயிடுவோங்கிற பயம் வந்துருச்சு அவருக்கு. அவ கூட ஆடி ஜெயிக்கணும்னா அதுக்கு நான் வேணும். அதுக்கு தான் வந்திருக்காரு. பழனிசாமி தோத்தாங்கிறதுக்கு சரித்திரமே கிடையாது. செத்து மஞ்சள் ஒழுகிறப்ப கூட என் தொழிலோட கௌரவத்தை காப்பாத்திருந்தா சாவனை தவிர அடுத்தவங்க தயவை ஒரு நாள்